அப்துல் ஒரு பிரமாதமான சமையல்காரர். அவரு சுல்தான் மியா ஹோட்டல்ல தந்தூரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு தந்தூரி பார்சல் கொடுங்க. இதோ தந்துடுறேன். அப்துல் என்ன, உங்க கையால செய்யற தந்தூரியை பத்தி சொல்லவே தேவையில்ல. நானும் நிறைய ஹோட்டல்ல தந்தூரி சாப்பிட்டிருக்கேன். ஆனா உங்க கையில இருக்கிற கைப்பக்குவம் வேற எங்கேயுமே கிடையாதுண்ணே. நன்றி. என்னுடைய தந்தூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கே, அதுவே சந்தோஷம். அப்துல் பல வருஷங்களா இதே ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் சுல்தான் மியாவோட பையன் ஹப்சல் ஹோட்டலை பாத்துக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டான். தம்பி, உங்க ஹோட்டல் தந்தூரி உண்மையிலேயே சூப்பரே. ஆ ஆ எனக்கு தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் அப்துல் அண்ணன் தந்தூரி பத்தி பாராட்டுறாங்க. இத கேட்டுட்டு அப்துல் சிரிச்சாரு. அவருக்கு ஹப்சல் மைண்ட்ல இருக்கிற குறுக்குத்தனமான புத்தி என்னன்னு தெரியாது. ஹப்சல் என்ன யோசிச்சு வச்சிருந்தான்னா, அதாவது அவன் தந்தூரி கவுண்டரை பெருசாக்கலாம்னு நினைச்சான். இன்னும் நிறைய சமையல்காரங்களை வைக்கணும்னு நினைச்சான். அப்துல் அண்ணன், இன்னும் நீங்க சில சமயக்காரங்களுக்கு உங்களை மாதிரி தந்தூரி செய்ய கத்து கொடுக்கணும். அது என்னன்னா, நான் தந்தூரி கவுண்டரை பெருசாக்க போறேன். அப்பதான் என்னால நிறைய ஆர்டர் எடுக்க முடியும். நிச்சயமா தம்பி, நான் எல்லா சமயக்காரங்களுக்கும் சொல்லி கொடுக்கறேன். இத கேட்டதும் ஹப்சல் சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தந்தூரி கவுண்டர் பெருசாச்சு. இன்னும் 2 சமையல்காரங்க அந்த கவுண்டருக்கு வந்துட்டாங்க, அல்தாஃப் அப்புறம் அர்பாஸ். இப்ப என்ன கவனமா பார்த்து கத்துக்கங்க. என்ன மாதிரியே நல்லா தந்தூரி செஞ்சீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்களையும் பாராட்டுவாங்க. அப்துல் அவங்க 2 பேருக்கும் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு நல்லா கத்து கொடுத்தாரு. கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் அப்துல் மாதிரி தந்தூரி செய்ய கத்துக்கிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, பகல்ல இந்த ஹோட்டல் 2 மடங்கும் ராத்திரியில 4 மடங்கு வியாபாரம் நடக்கும். உங்க வாக்கு நிறைவேறட்டும் அப்துல் அண்ணே. அப்துல் அவங்க 2 பேருக்கும் நல்ல மனசோட தந்தூரி செய்யறது எப்படின்னு கத்து கொடுத்தாரு. ஆனா அப்சல் ரொம்பவே தந்திரமானவன். அவன் மைண்ட்ல பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருந்தது. அதனால அவன் புது கோழி பண்ணக்காரர் கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். இந்த கோழி பண்ணக்காரன் அப்சலுக்கு செத்து போன கோழிங்களை குறைஞ்ச விலைக்கு விற்க ஆரம்பிச்சான். அதனால அப்சலோட லாபம் அதிகமாச்சு. தந்தூரி கவுண்டர் பெருசா இருந்ததுனால கஸ்டமர்ஸும் அதிகமாயிட்டாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் அப்துல் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல ராத்திரி பகல்னு பார்க்காம இருந்தாரு. அப்பதான் அந்த ஹோட்டலோட முதலாளி சுல்தான் அங்க வந்தாரு. கண்ணா அப்சல், ஹோட்டல் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுப்பா. அது சரி, நம்ம கோழி வாங்குற பண்ணைய மாத்திட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, இந்த புது பண்ணக்காரரு குறைஞ்ச விலையிலேயே கோழிகளை நம்மளுக்கு சப்ளை பண்றாரு. அப்படியா? அது எப்படி? ஏன்னா அந்த கோழிங்க ஏற்கனவே செத்து போனதுங்க. அரே அல்லா, ஏன்பா இந்த மாதிரி அநியாயத்தை செய்யற? இது பாவம்பா. இந்த பாவத்தை செய்யாத. அவ கொடுக்கற தந்தூரி சாப்பிட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்புறம் அந்த அல்லாஹ் நம்மள மன்னிக்கவே மாட்டாரு கண்ணா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. எல்லா ஹோட்டல்காரங்களும் இப்படிதான் செய்யறானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் எல்லாம் இப்படிதான் நடக்குது. இது வரைக்கும் எந்த நோயும் வந்ததில்ல, இனிமேலும் வராது. உனக்கு அறிகுறி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். இனிமே இந்த ஹோட்டல் உன்னோடையது. நீ தான் இதுக்கு முதலாளி. நல்லதோ கெட்டதோ அது எல்லாம் உன் கையில தான் இருக்கு, சரியா? சுல்தான் சார் அங்க இருந்து கிளம்பி போனாரு. அவங்க பேசினது எல்லாத்தையும் அப்துல் கேட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அவரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. ராத்திரி முழுக்க அப்துல் இதே விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. ஜனங்க உயிரோட விளையாடுற இடத்துல நான் இனிமே வேலை செய்ய மாட்டேன். இது ரொம்பவே பாவம். ஆனா முதலாளி பையன் நான் சொல்றத கேட்க மாட்டாரு. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு எனக்கு தோணுது. இப்ப அப்துல் என்ன யோசிச்சாருன்னா, சுல்தான் ஹோட்டல்ல சமைக்கிற வேலையை விட்டுடலான்னு யோசிச்சாரு. மறுநாள் காலையில அவரு ஹோட்டலுக்கு போனாரு. நேத்துக்கு நீங்க பேசுனதை நான் கேட்டுட்டேன். இனிமே இங்க வேலை செய்யறதுக்கு என் மனசாட்சி உறுத்துது. நான் இந்த ஹோட்டலை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நல்லது. நீ என்ன நினைச்ச? நீ போயிட்டேன்னா இந்த ஹோட்டலை மூடிடுவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல. ஆனா இதுக்கு மேல உனக்கு எந்த ஹோட்டல்லையும் வேலை கிடைக்காது. அது உறுதி அப்துல் அண்ணே. அத நான் ஏத்துக்கிறேன். வேலை இல்லாம நான் இருந்துருவேன். இந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்க நான் விரும்புறேன். அப்துல் இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அவரு நிறைய ஹோட்டல்ல வேலை தேடி அலைஞ்சாரு. ஆனா அவருக்கு வேலை எங்கேயும் கிடைக்கல. ரொம்ப நொந்து போய் ஒரு நாள் அவரு தன்னோட நண்பன் முஸ்தபா சைக்கிள் கடையில உட்கார்ந்துருந்தாரு. என்னப்பா ஆச்சு? இன்னைக்கு வேலை கிடைக்கலையா? இல்ல நண்பா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தந்தூரி பண்ற வேலையை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது. வேற வேலை செய்ய சொல்லி உன்னை யார் சொன்னது? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயே சொந்தமா ஒரு தந்தூரி கவுண்டர் ஓபன் பண்ணா என்ன? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. தந்தூரி ரொம்ப விலை அதிகம்.
அது மட்டும் இல்லாம ஹோட்டல் வேணும் இல்ல, அதுக்கு வாடகை, இதுக்கெல்லாம் நான் எங்க போறது? உன்னுடைய எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. முஸ்தபா 2 பழைய சைக்கிள் ரிம் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் அதுல ஹோல்ஸ போட்டு ஒரு கம்பியை போட்டாரு. இந்தா ரெடி ஆயிடுச்சு. என்ன இது? புரிய வைக்கிறேன். முஸ்தபா கிட்ட ஒரு தள்ளி வண்டி இருந்தது. முஸ்தபா அந்த கைவண்டிக்கு மேல இருந்த மரத்தை உடைச்சு எடுத்தாரு. அப்புறம் இந்த தந்தூரை அந்த கைவண்டியில ஃபிக்ஸ் பண்ணாரு. இப்போ இதுக்கு கீழே அடுப்பு கறிய பத்த வை. அப்புறம் இத சுத்தி சுத்தி தந்தூரி பண்ண. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கே. இதை எப்படி யோசிச்ச? உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன், அதான் யோசனை தானா வந்துருச்சு. நன்றி நன்றி நண்பா. மறுநாள்ல இருந்து முஸ்தபா அந்த கைவண்டியில தந்தூரி விற்க ஆரம்பிச்சாரு. தந்தூரி செய்யறதுல முஸ்தபா கை தேர்ந்த ஆளு. ஆனா அவர்கிட்ட ஹோட்டல் இல்ல. அதனால அவரோட தந்தூரி விலையும் ரொம்ப குறைவா தான் இருந்தது. முஸ்தபாவோட தள்ளுவண்டி தந்தூரி கடையில கஸ்டமர்ஸ் கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. அதே சுல்தான் ஹோட்டல்ல ஃபுட் ஆபீசர்ஸ் வந்து செக் பண்ணாங்க. அப்புறம் செத்து போன கோழியை சமைச்சு விற்கிறதுனால அவங்களோட ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாங்க. அந்த குற்றத்துக்காக அப்சலுக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஒருவேளை இதுதான் இயற்கையோட நியாயம் போல இருக்கு. நல்லவங்களுக்கு எப்பவும் நல்லதுதான் நடக்கும், அப்புறம் கெட்டவங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லதை மட்டும் செய், நல்லதே நடக்கும். அப்துல் ஒரு பிரமாதமான சமையல்காரர். அவரு சுல்தான் மியா ஹோட்டல்ல தந்தூரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு தந்தூரி பார்சல் கொடுங்க. இதோ தந்துடுறேன். அப்துல் என்ன, உங்க கையால செய்யற தந்தூரியை பத்தி சொல்லவே தேவையில்ல. நானும் நிறைய ஹோட்டல்ல தந்தூரி சாப்பிட்டிருக்கேன். ஆனா உங்க கையில இருக்கிற கைப்பக்குவம் வேற எங்கேயுமே கிடையாதுண்ணே. நன்றி. என்னுடைய தந்தூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கே, அதுவே சந்தோஷம். அப்துல் பல வருஷங்களா இதே ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் சுல்தான் மியாவோட பையன் அப்சல் ஹோட்டலை பாத்துக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டான். தம்பி, உங்க ஹோட்டல் தந்தூரி உண்மையிலேயே சூப்பரு. எனக்கு தெரியும், நிறைய கஸ்டமர்ஸ் அப்துல் அண்ணன் தந்தூரியை பத்தி பாராட்டுறாங்க. இத கேட்டுட்டு அப்துல் சிரிச்சாரு. அவருக்கு அப்சல் மைண்ட்ல இருக்கிற குறுக்குத்தனமான புத்தி என்னன்னு தெரியாது. அப்சல் என்ன யோசிச்சு வச்சிருந்தான்னா, அதாவது அவன் தந்தூரி கவுண்டரை பெருசாக்கலாம்னு நினைச்சான். இன்னும் நிறைய சமையல்காரங்களை வைக்கணும்னு நினைச்சான். அப்துல் அண்ணன், இன்னும் நீங்க சில சமயக்காரங்களுக்கு உங்களை மாதிரி தந்தூரி செய்ய கத்து கொடுக்கணும். அது என்னன்னா, நான் தந்தூரி கவுண்டரை பெருசாக்க போறேன். அப்பதான் என்னால நிறைய ஆர்டர் எடுக்க முடியும். நிச்சயமா தம்பி, நான் எல்லா சமயக்காரங்களுக்கும் சொல்லி கொடுக்கறேன். இத கேட்டதும் அப்சல் சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தந்தூரி கவுண்டர் பெருசாச்சு. இன்னும் 2 சமையல்காரங்க அந்த கவுண்டருக்கு வந்துட்டாங்க, அல்தாஃப் அப்புறம் அர்பாஸ். இப்ப என்ன கவனமா பார்த்து கத்துக்கங்க. என்ன மாதிரியே நல்லா தந்தூரி செஞ்சீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்களையும் பாராட்டுவாங்க. அப்துல் அவங்க 2 பேருக்கும் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு நல்லா கத்து கொடுத்தாரு. கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் அப்துல் மாதிரி தந்தூரி செய்ய கத்துக்கிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, பகல்ல இந்த ஹோட்டல் 2 மடங்கும், ராத்திரியில 4 மடங்கு வியாபாரம் நடக்கும். உங்க வாக்கு நிறைவேறட்டும் அப்துல் அண்ணே. அப்துல் அவங்க 2 பேருக்கும் நல்ல மனசோட தந்தூரி செய்யறது எப்படின்னு கத்து கொடுத்தாரு. ஆனா அப்சல் ரொம்பவே தந்திரமானவன். அவன் மைண்ட்ல பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருந்தது. அதனால அவன் புது கோழி பண்ணக்காரர்கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். இந்த கோழி பண்ணக்காரன் அப்சலுக்கு செத்து போன கோழிங்களை குறைஞ்ச விலைக்கு விற்க ஆரம்பிச்சான். அதனால அப்சலோட லாபம் அதிகமாச்சு. தந்தூரி கவுண்டர் பெருசா இருந்ததுனால கஸ்டமர்ஸும் அதிகமாயிட்டாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் அப்துல் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல ராத்திரி பகல்னு பார்க்காம இருந்தாரு. அப்பதான் அந்த ஹோட்டலோட முதலாளி சுல்தான் அங்க வந்தாரு. கண்ணா அப்சல், ஹோட்டல் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுப்பா. அது சரி, நம்ம கோழி வாங்குற பண்ணைய மாத்திட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, இந்த புது பண்ணக்காரரு குறைஞ்ச விலையிலேயே கோழிகளை நம்மளுக்கு சப்ளை பண்றாரு. அப்படியா? அது எப்படி? ஏன்னா அந்த கோழிங்க ஏற்கனவே செத்து போனதுங்க. அரே அல்லா, ஏன்பா இந்த மாதிரி அநியாயத்தை செய்யற? இது பாவம்பா. இந்த பாவத்தை செய்யாத. நாம கொடுக்கற தந்தூரி சாப்பிட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்புறம் அந்த அல்லாஹ் நம்மள மன்னிக்கவே மாட்டாரு கண்ணா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. எல்லா ஹோட்டல்காரங்களும் இப்படிதான் செய்யறானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் எல்லாம் இப்படிதான் நடக்குது. இது வரைக்கும் எந்த நோயும் வந்ததில்லை, இனிமேலும் வராது. உனக்கு அறிகுறி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். இனிமே இந்த ஹோட்டல் உன்னுடையது. நீ தான் இதுக்கு முதலாளி. நல்லதோ கெட்டதோ அது எல்லாம் உன் கையில தான் இருக்கு, சரியா? சுல்தான் சார் அங்கேருந்து கிளம்பி போனாரு.
அவங்க பேசினது எல்லாத்தையும் அப்துல் கேட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அவரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. ராத்திரி முழுக்க அப்துல் இதே விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. ஜனங்க உயிரோட விளையாடுற இடத்துல நான் இனிமே வேலை செய்ய மாட்டேன். இது ரொம்பவே பாவம். ஆனா முதலாளி பையன் நான் சொல்றத கேட்க மாட்டாரு. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு எனக்கு தோணுது. இப்ப அப்துல் என்ன யோசிச்சாருன்னா, சுல்தான் ஹோட்டல்ல சமைக்கிற வேலையை விட்டுடலான்னு யோசிச்சாரு. மறுநாள் காலையில அவரு ஹோட்டலுக்கு போனாரு. நேத்துக்கு நீங்க பேசுனதை நான் கேட்டுட்டேன். இனிமே இங்க வேலை செய்யறதுக்கு என் மனசாட்சி உறுத்துது. நான் இந்த ஹோட்டலை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நல்லது. நீ என்ன நினைச்ச? நீ போயிட்டேன்னா இந்த ஹோட்டலை மூடிடுவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல. ஆனா இதுக்கு மேல உனக்கு எந்த ஹோட்டல்லையும் வேலை கிடைக்காது. அது உறுதி அப்துல்லண்ணே. அத நான் ஏத்துக்கிறேன். வேலை இல்லாம நான் இருந்துருவேன். இந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்க நான் விரும்புறேன். அப்துல் இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அவரு நிறைய ஹோட்டல்ல வேலை தேடி அலைஞ்சாரு. ஆனா அவருக்கு வேலை எங்கேயும் கிடைக்கல. ரொம்ப நொந்து போய் ஒரு நாள் அவரு தன்னோட நண்பன் முஸ்தபா சைக்கிள் கடையில உட்கார்ந்திருந்தாரு. என்னப்பா ஆச்சு? இன்னைக்கும் வேலை கிடைக்கலையா? இல்ல நண்பா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தந்தூரி பண்ற வேலையை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது. வேற வேலை செய்ய சொல்லி உன்னை யார் சொன்னது? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயே சொந்தமா ஒரு தந்தூரி கவுண்டரை ஓபன் பண்ணா என்ன? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. தந்தூரி ரொம்ப விலை அதிகம். அது மட்டும் இல்லாம ஹோட்டல் வேணும் இல்ல, அதுக்கு வாடகை, இதுக்கெல்லாம் நான் எங்க போறது? உன்னுடைய எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. முஸ்தபா 2 பழைய சைக்கிள் ரிம் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் அதுல ஹோல்ஸ போட்டு ஒரு கம்பியை போட்டாரு. இந்தா ரெடி ஆயிடுச்சு. என்ன இது? புரிய வைக்கிறேன். முஸ்தபா கிட்ட ஒரு தள்ளி வண்டி இருந்தது. முஸ்தபா அந்த கைவண்டிக்கு மேல இருந்த மரத்தை உடைச்சு எடுத்தாரு. அப்புறம் இந்த தந்தூரை அந்த கைவண்டியில ஃபிக்ஸ் பண்ணாரு. இப்போ இதுக்கு கீழே அடுப்பு கறிய பத்த வை. அப்புறம் இத சுத்தி சுத்தி தந்தூரி பண்ண. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கே. இதை எப்படி யோசிச்ச? உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன். அதான் யோசனை தானா வந்துருச்சு. நன்றி நன்றி நண்பா. மறுநாள்ல இருந்து முஸ்தபா அந்த கைவண்டியில தந்தூரி விற்க ஆரம்பிச்சாரு. தந்தூரி செய்யறதுல முஸ்தபா கை தேர்ந்தாளு. ஆனா அவர்கிட்ட ஹோட்டல் இல்ல. அதனால அவரோட தந்தூரி விலையும் ரொம்ப குறைவாதான் இருந்தது. முஸ்தபாவோட தள்ளுவண்டி தந்தூரி கடையில கஸ்டமர்ஸ் கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. அதே சுல்தான் ஹோட்டல்ல ஃபுட் ஆபீசர்ஸ் வந்து செக் பண்ணாங்க. அப்புறம் செத்து போன கோழியை சமைச்சு விற்கிறதுனால அவங்களோட ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாங்க. அந்த குற்றத்துக்காக அப்சலுக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஒருவேளை இதுதான் இயற்கையோட நியாயம் போல இருக்கு. நல்லவங்களுக்கு எப்போ நல்லதுதான் நடக்கும், அப்புறம் கெட்டவங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லதை மட்டும் செய், நல்லதே நடக்கும். ஒரு கிராமத்துல சூக்கா அப்புறம் லம்பு 2 சகோதரர்கள் இருந்தாங்க. ஆனா அவங்க 2 பேருக்குள்ள எப்பவும் ஒத்து போகவே போகாது. 2 பேரோட எண்ணங்கள் என்னன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருக்கிறது பிடிக்கலன்னு நினைச்சுப்பாங்க. அதனால 2 பேருக்குள்ள தினமும் ஏதாவது ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அவங்களோட அம்மா அவங்கள சமாதானப்படுத்துவாங்க. ஆனா அவங்க 2 பேரும் அவங்க அம்மா பேச்ச கேட்க மாட்டாங்க. ஆனா இத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான் சத்தூர். தினமும் 2 பேரும் அவங்கவுங்க வேலையை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் சூக்கா பிரியாணி கடை போட்டு இருந்தான். அதே லம்பு கொய்யாக்கா வித்துக்கிட்டு இருந்தான். எங்க பாரு லம்போ, நீ எனக்கு போட்டியா கொய்யாக்கா வித்துட்டு இருந்த. அதனால நான் சிக்கன் பிரியாணி விக்கிற கடைய போட்டுட்டேன். இதுக்கு மேல இங்க எதுவும் ஒம்பு பண்ணிக்கிட்டு இருக்காத. அப்படி பண்ணா உனக்கு நல்லது கிடையாது. இங்க பாருப்பா, இதையே நீ கொஞ்சம் அன்பா சொல்லியிருந்தீன்னா உன் பேச்ச நான் கேட்டிருப்பேன். ஆனா நீ என்னடான்னா இப்போ நீ என்ன மிரட்டி இல்ல சொல்லிக்கிட்டு இருக்கிற. இப்ப பாரு, நாளையில இருந்து நானும் சிக்கன் பிரியாணி விற்க போறேன். ஆனா இந்த முறை நான் உன் தொழிலை கெடுத்தே தீருவேன். சரி, பார்க்கலாம் நாம 2 பேர்ல யாரு ஜெயிக்கிறாங்கன்னு. 2 பேரும் ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் சத்துர் அந்த இடத்துக்கு வந்தான். என்னப்பா இது காலங்காத்தால சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? அப்புறம் சுகா, நீனா இன்னைக்கு பிரியாணி கடை போட்டிருக்க, அதுவும் சிக்கன். அடடா, ஒரு பிளேட் கூட சாப்பிட்டு பாக்குறேன் எப்படி பண்ணிருக்கேன்னு. அண்ணா, இந்த கடை உங்க கடை மாதிரி எவ்வளவு வேணுமோ சாப்பிடுங்க. சத்தூர் பணம் கொடுக்காமலேயே நல்ல பிரியாணி சாப்பிட்டான். அவன் சூக்காவோட பிரியாணிய பாராட்டிக்கிட்டு இருந்தான். இந்த விஷயம் லம்புக்கு சுத்தமா பிடிக்கல. சுக்கா, நீ பிரியாணி நல்லா பண்ணிருக்க, சாப்பிட்டதுக்கு ரொம்ப அருமையா இருந்தது. இப்ப இங்க வர்ற ஜனங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சு போகும். இங்க பாருங்கண்ணே, நாளைக்கு என் கையால செய்யற பிரியாணிய சாப்பிட்டு பாருங்க, விரல கூட விட மாட்டீங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். சரிப்பா, நாளைய விஷயத்த நாளைக்கு பாப்போம். இப்ப உங்ககிட்ட இருக்கிற கொய்யாக்காவை கொடு. உன்னுடைய கொய்யாக்காவும் எதுக்கும் குறைஞ்சது இல்ல. லம்பு சின்னதா பாராட்டினத்துக்கே சந்தோஷமாயிட்டான்.
அப்புறம் சத்தூருக்கு ஃப்ரீயாவே கொய்யாக்கா கிடைச்சது. சூக்கா நாள் முழுக்க ஒரு பிளேட் பிரியாணி 50 ரூபான்னு வித்தான். அவனுக்கு நல்ல வருமானம் கிடைச்சது. இந்த விஷயம் அவன் கண்ணை பறிச்சுக்கிட்டு இருந்தது. சாயந்தரம் 2 சகோதரர்களும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. மறுநாள் லம்பு சூக்காவுக்கு முன்னாடியே அவனோட கார்ட்டை எடுத்து புறப்பட்டான். அப்புறம் அவன் அந்த போர்டுல எழுதிட்டான், சிக்கன் பிரியாணி ஒரு பிளேட் 40 ரூபான்னு. கொஞ்ச நேரத்துல அங்க சூக்காவும் வந்துட்டான். முட்டாள், இவ்வளவு விலை குறைவா பிரியாணியை விற்கிற? இன்னைக்கு உன் பிரியாணியை நீ எப்படி விற்கிறன்னு நான் பார்க்கறேன். 2 பேருக்குள்ள இருக்கிற விலை வித்தியாசத்தை பார்த்துட்டு ஜனங்க லம்பு கிட்ட தான் போனாங்க. அப்புறம் விலை கம்மியா இருந்ததுனால வயிறு நிறைய பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இத பார்த்ததும் சூக்காவுக்கும் தன்னோட பிரியாணியை விலை குறைக்கணும்ன்ற ஐடியா வந்தது. அவன் 50 ரூபாய் போட்டிருந்த இடத்துல 40 ரூபான்னு எழுதிட்டான். இப்ப 2 பேர் கடையிலயும் சரிசமமான விலை போட்டிருந்தது. அப்புறம் சாயந்தரம் பிரியாணியை வித்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. நான் கேள்விப்பட்டேன், இன்னைக்கும் நீங்க 2 பேரும் நஷ்டத்துல வந்திருக்கீங்கன்னு. அம்மா, இவன் என்ன மிரட்டினான். இப்போ இவனுடைய கடையை நான் மூடாம விட மாட்டேன். அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா தயவு செஞ்சு எதையும் பேசாதீங்க. சரிப்பா, இனிமே நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க 2 பேரும் எக்கேடாவது போய் தொலைங்க. ஒரு நாள் காலையில சத்துர் சூக்காவை பார்க்க வந்தான். வா சித்திரண்ணே, உட்காரு. இங்க பாருப்பா, நீ என் சொந்தக்காரனா நினைக்கிறேன். அதனாலதான் உனக்கு வியாபாரத்தை பத்தி கத்து கொடுக்கலான்னு வந்திருக்கேன். அண்ணே, இது நாள் வரைக்கும் நீங்க சொன்னதை மதிச்சுதான் நாங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீ இனிமே பிரியாணி 5 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிடு. பிரியாணி 5 ரூபாய்க்கு வித்தா சிக்கன் கூட வாங்க முடியாதுன்னு. நீ உன் சகோதரனை தோக்கடிக்கணுமா வேணாமா? அதனால உன் பாக்கெட்ல இருக்கிற பணத்தை நீ செலவு பண்ணி தான் ஆகணும். ஆனா என்கிட்ட பணமே கிடையாது. என்ன உன் அண்ணனா நான் எதுக்கு இருக்கேன்? உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் தரேன். நீ சம்பாதிச்சது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பணத்தை திருப்பி கொடு. சத்துர் சூக்காக்கு கடன் கொடுத்தான். அதுக்கப்புறம் சூக்கா ஒரு பிளேட் பிரியாணி 5 ரூபான்னு போர்டு எழுதி போட்டான். அவன் கடைக்கிட்ட ஜனங்க லைன்ல நின்னாங்க. ஜனங்க டோக்கனை கையில வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தாங்க. லம்பு இத பார்த்துட்டு கவலைப்பட்டான். அப்பதான் அந்த இடத்துக்கு சத்தூர் வந்துட்டான். என்னப்பா ஆச்சு லம்பு, எதுக்கு கவலையா இருக்க? சங்கடம் எதிர்க்கவே இருக்கு. காரணம் என்னன்னு என்கிட்ட கேக்குறீங்க? அப்படின்னா நீயும் பிளேட் பிரியாணி 5 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிடு. என்கிட்ட அந்த அளவுக்கு பணமே கிடையாதுண்ணே. இந்த சூக்காவுக்கு எப்படி பணம் வந்துச்சுன்னே தெரியலண்ணே. நீ கவலைப்படாதப்பா, நான் உனக்கு கடன் தரேன். நீயும் 5 ரூபாய் பிரியாணின்னு விற்க ஆரம்பிச்சிடு. சத்தூர் லம்புக்கும் கடன் கொடுத்தான். அப்புறம் சகோதரர்கள் 2 பேரும் 5 ரூபாய்க்கு பிரியாணி விற்க ஆரம்பிச்சாங்க. வாங்க வாங்க, ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்டு பாருங்க. ஒரு பிளேட் பிரியாணியில 4 துண்டு சிக்கன் இருக்கும். வெறும் 5 ரூபாய் தான். வாங்க வாங்க. சுவையான விலை குறைவான சிக்கன் வெறும் 5 ரூபாய் தான். ஒரு பிளேட்ல 5 துண்டு சிக்கன் வெறும் 5 ரூபாய்க்கு தான். அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற போட்டியை ஜனங்க அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்புறம் 5 ரூபான்னு வயிறு நிறைய பிரியாணி சாப்பிட்டாங்க. இன்னைக்கு அண்ணன் தம்பிங்க 2 பேரும் மத்தியானமே சிக்கன் பிரியாணியை வித்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு எவ்வளவுப்பா சம்பாதிச்சிங்க? சூக்காவும் லம்புவும் அம்மா கிட்ட எல்லா உண்மைகளையும் சொன்னாங்க. சரி, உங்க 2 பேருக்கும் பணம் கொடுத்தது சத்தூரா? இப்ப 2 பேரும் நல்லா தெரிஞ்சுக்கங்க அவன் என்ன யோசிக்கிறான்னு. அம்மா, எங்களை மன்னிச்சிருங்கம்மா. ஆமா அம்மா, இங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க மாட்டோம். நாங்க 2 பேரும் எவ்வளவு சண்டை போட்டுக்கிறோமோ அடுத்தவன் அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்குவான். ஆமா அம்மா, இன்னைக்கு நாங்க அதை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இனிமே நாங்க 2 பேரும் சேர்ந்தே வேலை செய்வோம். அந்த சத்துருக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்குறோமா. 2 சகோதரர்களும் ஒரே கடையில பிரியாணி போட்டாங்க. அப்புறம் போர்டு போட்டிருந்தாங்க, லம்பு சூக்கா பிரியாணி கடைக்காரன். மறுநாள் காலையில அவங்க 2 பேரும் அங்க வந்துட்டாங்க. சத்தூர் மறுநாள் போய் பார்த்த போது ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான். அப்புறம் அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஒற்றுமையை பார்த்துட்டு அங்கிருந்து தூரமா ஓடி போறதா நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டான். நண்பர்களே, இது மூலமா நாம கத்துக்கிட்ட பாடம், அதாவது நாம எப்பவும் ஒற்றுமையா இருக்கணும். அப்படி ஒற்றுமை இல்லைன்னா மத்தவன் அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திப்பான். அதே மாதிரி முகஸ்துதிக்கு கூட கெட்டவனை உள்ள விட்டுடக் கூடாது. அப்படி விட்டோம் சீக்கிரமா அழிஞ்சு போயிடுவோம். இர்ஃபானும் மக்பூலும் 2 நண்பர்கள். மக்பூலுக்கு சிக்கன் விற்கிற கடை இருக்கு. ஆனா பாவம் இர்ஃபான் வேலை இல்லாத பட்டதாரி. என்ன நண்பா, இன்னைக்கு உனக்கு வேலை கிடைக்கலையா? நான் என்னத்த சொல்றது, எனக்கு ஒன்றும் புரியல. இவ்வளவு படிச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு வேலை கூட எனக்கு கிடைக்கல. நான் என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. இப்போ ருக்ஸானாவை பாத்துக்கிற பொறுப்பும் என் தலைமையில விழுந்துருச்சு. நண்பா, நீ இவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடக்கூடாது. ஆனா என்ன பண்றது, நீ கல்யாணம் பண்ணிட்ட. வேலை செஞ்சுதான் ஆகணும், வேலை தேடிதான் ஆகணும். உனக்கு தான் நல்லா தெரியுமே எந்த மாதிரி சூழ்நிலையில எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு. நான் மட்டும் அப்ப கல்யாணம் பண்ணலன்னா ருக்ஸானாவுக்கு அவங்க அப்பா வேற இடத்துல கல்யாணம் பண்ணிருப்பாரு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா எனக்கு இவ்வளவு பொறுப்புகள் வந்துருச்சே. எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்றதுன்னு.
அட இர்ஃபான், உனக்கு ஷவர்மா பண்றது தெரியும்ல? ஆ, நீ ஏன் ஷவர்மா கடை வைக்க கூடாது? கடை வைக்கணும்னா அதுக்கு பணம் தேவை முருவேன்ப்பா. அதுக்கு நான் எங்க போவேன்? நான் இருக்கேன்ல, நான் உனக்கு கடன் தரேன். உன் பிசினஸ் நடக்க நடக்க எனக்கு கொடுத்துரு. அதுவும் சரிதான். இர்ஃபான் சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனான். அப்புறம் ருக்ஷானா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். அல்லாவுக்கு நன்றி, உங்களுக்கு ஏதோ ஒரு வழி கிடைச்சதே. நான் சீக்கிரமாவே ஷவர்மா கடை ஆரம்பிக்க போறேன். நமக்கு நல்ல வருமானம் வரும்னு நம்பிக்கை இருக்கு. நம்மளோட நிலைமையும் சரியாயிடும். நிச்சயமாங்க, நான் அல்லா கிட்ட வேண்டிக்கிறேன். மக்பூல் கிட்ட பணத்தை கடன் வாங்கி இர்ஃபான் ஷவர்மா பண்ற மெஷினை வாங்கினான். அவன் மக்பூல் கிட்டயே சிக்கன் வாங்க போனான். அப்புறம் அவனோட ஷவர்மா கடை ஆரம்பிச்சாச்சு. அண்ணே, ஒரு ஷவர்மா கொடுங்க. வாங்கிக்கோங்க. மெல்ல மெல்ல இர்ஃபானோட ஷவர்மா கடைக்கு கஸ்டமர்ஸோட கூட்டம் இருக்க ஆரம்பிச்சது. ருசி நல்லா இருக்குண்ணே. இருக்காதா என்ன? எல்லா மசாலாவும் வீட்டிலேயே தயாரிக்கிறேன். வாவ், அற்புதம். சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கு. இர்ஃபானுக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது அவனோட ஷவர்மா ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு. அவனோட கஸ்டமர்ஸ் ரொம்ப ஆர்வத்தோட ஷவர்மா சாப்பிட்றதுக்கு அங்கே வருவாங்க. ஒரு நாள் வீட்டில் உட்காந்து அந்த வார வருமானத்தை அவன் எண்ணிக்கிட்டு இருந்தான். 4000 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. இதுல 2000 ரூபாய வீட்டு செலவுக்கும் பொருள் வாங்கறதுக்கும் வச்சிருக்கேன். அப்புறம் 2000 ரூபாய் மக்பூல் அண்ணனோட கடனுக்கு. அதுதாங்க சரி. இதே மாதிரி நடந்தா மக்பூல் அண்ணனுடைய கடனை சீக்கிரமா அடைச்சிடலாம். கண்டிப்பாங்க. அன்னைக்கு இர்ஃபான் மக்பூல் கிட்ட கடனோட முதல் வட்டியை கொடுத்தான். நான் நினைக்கிறேன் உன்னுடைய கடை நல்லபடியா போயிட்டு இருக்கேன்னு. ஆமாண்ணே, இதே மாதிரி நடக்கும்னு நம்பிக்கை இருக்கு. ஆமா, நிச்சயமா நடக்கும். நீ இதே போல உழைச்சி முன்னேறு. நிச்சயம் பண்ணுவேண்ணே. இர்ஃபான் தினமும் சாயந்தரமானா தன்னோட ஷவர்மா கடையை ஆரம்பிப்பான். அப்புறம் அவன் தன்னோட கடையை திறந்ததுமே அங்க ஜனங்க கூட்டமா வந்துடுவாங்க. எனக்கு ஒரு ஷவர்மா கொடுங்க. எனக்கு 2 கார்லிக் ஷவர்மா பார்சல். எனக்கும் ஒரு ஷவர்மா. இருங்க, இதோ தரேன். கடை திறந்து அந்த கடை மூடுற வரைக்கும் இர்ஃபானோட கைகள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ராத்திரி 10 மணி ஆன உடனே இர்ஃபான் கடையை மூடிட்டு வீட்டுக்கு போய் தன்னோட வருமானத்தை பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஜுபேர் தினமும் இர்ஃபான் கடைக்கு வர கூட்டத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான். இந்த ஷவர்மா பிசினஸ்ல ரொம்ப லாபம் இருக்கு. நானும் ஷவர்மா பிசினஸ் ஆரம்பிக்கிறேன். இர்ஃபான் 9 ரூபாய்க்கு ஷவர்மாவை விற்கிறான். நான் அதை விட கம்மியான ரேட்டுக்கு விற்க போறேன். அப்பதான் ஜனங்க எல்லாரும் என்கிட்ட வந்து வாங்குவாங்க. ஜுபேர் அப்பதான் கணக்கு போட ஆரம்பிச்சான். அதாவது அவன் எப்படி ஷவர்மாவோட விலைய கம்மி பண்ண முடியும்னு. நான் விலை குறைவான சிக்கனை வாங்கணும். அப்புறம் விலை குறைவான சிக்கனை தேடி ஜுபேர் நிறைய சிக்கன் கடைகளுக்கு போனான். எல்லா இடத்துலயும் அவனுக்கு அதே விலையில தான் கிடைச்சது. கடைசியில அவன் அக்ரமோட கடைக்கு போனான். அக்ரம் 1ஆம் நபர் மோசடிக்காரன். இங்க பாருப்பா, எனக்கு சிக்கன் தினமும் 10 கிலோ வேணும். ஆனா விலை கொஞ்சம் பார்த்து போடணும். அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்ன? நீ செத்து போன கோழிய வாங்கிக்க. செத்து போன கோழிய கிலோ 50 ரூபாய்க்கு கொடுப்பேன். ஆனா செத்து போன கோழியால எந்த பிரச்சனையும் வராத. அட இல்ல, நம்ம கிட்ட செத்து போன கோழிங்க தான் வியாபாரம் நிறைய ஆகும். இத பத்தி யாருக்கும் எதுவும் தெரியாது. எந்த கோழிய சாப்பிட்டாலும் சாப்பிட்றவனுக்கு செத்ததை சாப்பிட்டானா இல்ல வெட்டினதை சாப்பிட்டானான்னு அவனுக்கு தெரியுமா? ஆனா இதனால உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல. அட என்னப்பா, எதுவும் ஆகாது. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கோழிங்க கொண்டு போகும்போது போற வழியில சில கோழிங்க மூச்சடைச்சு செத்து போயிடுதுங்க. இதை சாப்பிட்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்ப சரி, நாம ஒப்பந்தத்தை போட்டுக்கலாம். நீ 10 கிலோ சிக்கன் 50 ரூபா மேனிக்கு கொடுத்துரு தினமும். பக்கா. சுபேர் ஷவர்மா பண்ற மெஷினை வாங்கிட்டான். அதுக்கப்புறம் இர்ஃபானோட ஷவர்மா கடைக்கு பக்கத்திலேயே அவன் தன்னோட கடையை திறந்தான். ஜுபேர் ஒரு பெரிய பலகையில விலையை எழுதிட்டான். ஜுபேர் 50 ரூபாய்க்கு ஷவர்மா விற்க ஆரம்பிச்சான். இப்ப ஜனங்க அங்க போன உடனே அதுல கொஞ்சம் பேர் ஜுபேரோட கடையில விலை கம்மியா இருக்கிறத பார்த்துட்டு அந்த கடைக்கு போயிட்டாங்க. ஆனா இப்பவும் சில கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. அவங்க இர்ஃபானோட கடையில மட்டும்தான் ஷவர்மா சாப்பிட வருவாங்க. அண்ணே, உங்க ஷவர்மால கிடைக்கிற டேஸ்ட் அங்க கிடைக்கிறது இல்ல. ஏதோ பிரச்சனை இருக்கு.
அவருக்கு ஒரு ஷவர்மா 50 ரூபாய்க்குள்ள அடங்கிடுது, அதனால அவர் விற்கிறாரு. அதுவும் சரிதான். ஆனா யாரு தினமும் அதை சாப்பிட்றாங்களோ அவங்க உங்ககிட்ட தான்பா வந்து வாங்குவாங்க. நீ கவலையை விடுப்பா. ஆமா, எனக்கு அல்லாஹ் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அன்னைக்கு இர்ஃபான் மக்பூல் பாயை பார்த்தான். என்னாச்சு இர்ஃபான், இன்னைக்கு உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? என்னென்ன சொல்றது, ஜுபேர் வந்து ஷவர்மா கடை ஓபன் பண்ணிருக்கான். அப்புறம் ஷவர்மாவை 50 ரூபான்னு விற்கிறான். இவ்வளோ கம்மி ரேட்ல எப்படி? அதுதான் எனக்கும் புரியல அண்ணன். அவன் ஏதோ ஒரு கோல்மால் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆனா எப்படி? என் கூட வா. அன்னைக்கு இர்ஃபானும் மக்பூலும் ஜுபேரை ஃபாலோ பண்ணி போனாங்க. அப்பதான் ஜுபேர் அக்ரமோட சிக்கன் கடைக்கு போனதை அவங்க கவனிச்சாங்க. இப்ப புரிஞ்சிடுச்சு. என்ன? அக்ரம் 1ஆம் நம்பர் மோசடிக்காரன். இவன் நிச்சயமா ஜுபேருக்கு செத்து போன கோழிக்கறியை தான் விலை கம்மியா வித்துட்டு இருக்கான். ஆனா இது நல்லது இல்லையே. ஜனங்கள் உடம்புக்கு கெடுதலான விஷயம். ஆனா இப்ப நாம என்ன செய்யறது? 2 பேரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது ஜுபேரையும் அக்ரமையும் எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு. அப்பதான் மக்பூலுக்கு ஞாபகம் வந்தது. அதாவது அவங்களோட இலாக்கால ஒரு ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸ் இருக்கு. அங்க ஃபுட்டை பத்தின கம்ப்ளைண்ட்டை பண்ணலாம். நாம ஃபுட் இன்ஸ்பெக்டர் ஆபீஸருக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். சரிண்ணா. இர்ஃபானும் மக்பூலும் ஃபுட் ஆஃபீஸ் போனாங்க. அப்புறம் அவங்க அங்க பெரிய ஆஃபீஸர் கிட்ட ஜுபேரோட மோசடியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நாம ஷவர்மாவை சோதனை செய்யணும். ஜுபேரோட ஷார்மா கடைக்கு ஃபுட் ஆஃபீஸர் வந்தாங்க. அப்புறம் அந்த கடையில் இருந்த சிக்கனையும் ரொட்டியையும் டெஸ்ட் பண்ணாங்க. சார் ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம். நீ ஜனங்களோட உயிரோட விளையாடிக்கிட்டு இருக்க, எங்களுக்கு லஞ்சம் வேற கொடுக்க போறியா? ஆஃபீஸர்ஸ் சாம்பிளை எடுத்தாங்க. அப்புறம் டெஸ்ட் பண்ணாங்க. சார், இந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு லாக்கி இல்லை. இதை சாப்பிட்றதுனால உடல்நிலை ரொம்ப மோசமாயிடும். இவனை போலீஸ்ல ஒப்படைச்சிடுங்க. போலீஸ் ஜுபேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அக்ரமையும் அவங்க கைது பண்ணாங்க. எல்லாருக்கும் ஜுபேரோட மோசடித்தனம் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் மறுபடியும் ஒரு முறை நேர்மையான இர்ஃபானோட கடைக்கு ஜனங்க திரும்பி வந்தாங்க. இர்ஃபானோட கஷ்டங்களும் குறைய ஆரம்பிச்சது. அப்புறம் பேராசை பிடிச்ச ஷவர்மாக்காரன் ஜுபேருக்கு அவன் செஞ்ச தவறுக்கான தண்டனை கிடைச்சது. எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு பொருளும் விலை ரொம்ப குறைவா இருந்துச்சுன்னா அது நல்லது கிடையாது.